மார்க்கெட்லயே பிரீமியம் குவாலிட்டி அதுவும் அஃபோர்டபுள் பிரைஸ்ல உங்க டாய்லெட்டை சுத்தம் பண்ண ஒரே சாய்ஸ் பைசன் டாய்லெட் கிளீனர் ஜஸ்ட் 79 ரூபாய் மட்டுமே. வெல்கம் டு இம்பர்ஃபெக்ட் ஷோ ஃபினான்ஸ். உங்களுக்கு பொருளாதாரம் சார்ந்து பங்குச்சந்தை சார்ந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கோ எல்லா கொஸ்டினையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன் வந்து பதிவிடுங்க. இந்த வாரம் வீடியோ இன்டர்வியூவை சார்கிட்ட பண்ணலான்னு ஒரு பிளான் இருக்கு. சரி, இன்னைக்கு மார்க்கெட் நிலவரத்தை பார்த்துடலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 78 புள்ளிகள் சரிஞ்சு 26,250 முடிவடைஞ்சிருக்கு. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 322 புள்ளிகள் சரிஞ்சு 85,439 முடிஞ்சிருக்கு. வாங்க நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார்கிட்ட பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் சிவி. எஸ் சார், இன்னைக்கு மார்க்கெட்டை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி இதான் ஆரம்பிச்சுட்டாங்கிற மாதிரி ஆரம்பிச்சுட்டாரே சார் ட்ரம்ப் மறுபடியும். ஆமா, 2026 தொடங்கி இன்னும் ஒரு வாரம் கூட முடியல. ஆமா, அதுக்குள்ள வந்து வெனிசுலா நாட்டுக்குள்ள போய் அதிபர் நிக்கோலஸ் மதுரை வந்து தூக்கி இருக்காரு, அவரும் அவங்க ஒய்ஃபையும். ஆமா, அது ஒரு பெரிய பிரச்சனைதான் பாக்குறாங்க சர்வதேச அளவுல. இன்னைக்கு ஐநா கூட ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. இது நம்ம பொருளாதாரத்துல நம்ம பங்குச்சந்தையில எப்படி சார் தாக்கத்தை ஏற்படுத்தலாம்? முழுக்க ஒண்ணும் இருக்காதுன்னு ஒதுக்கி விட முடியாது. பட் மேஜரான இம்பாக்ட்ங்கிறது உடனடியாக இதுல ஒன்றும் பெருசா இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா 2-3 விதமா இதை நம்ம பார்க்கலாம். ஒன்று, வெனிசுலால வந்து நமக்கு நிச்சயம் எக்ஸ்போஷர்ஸ் இருக்கு. நம்முடைய நிறுவனங்களுக்கு அங்க எக்ஸ்போஷர் இருக்கு. நம்ம வந்து அங்கிருந்து என்ன ஆயில் வாங்கிக்கிட்டு இருந்தோம் ரொம்ப பெரிய அளவில், இப்ப ரொம்ப குறைச்சிட்டோம். சமீபத்துல ரஷ்யாவோடையும் குறைச்சிருக்கோம். உலகத்துல ஒரு கச்சா எண்ணெயை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ரிசோர்சஸ் உள்ள நாடு அவங்க வந்து வெனிசுலா. ரிசோர்சஸ் அதிகமா இருந்தாலும் அவங்க வந்து ஓபெக்னுடைய அந்த ஏற்றுமதியில பாத்தீங்கன்னா அளவுல பார்த்தா அது குறைவா தான் இருக்கு. உலக அளவுல பார்த்தா ஏற்றுமதிங்கிற அளவுல. பட் மெயினா சைனாவுக்கு அவர்கள் உதவுவதாக அமெரிக்கா வந்து அது குற்றச்சாட்டை வச்சு அதன் அடிப்படையில தான் இதை பண்ணிருக்கோம். ஆனா அவங்க சொல்றதெல்லாம் வெளியே சொல்றது ட்ரக் கார்ட்டல் அது இதெல்லாம் சொன்னா கூட இதுதான் காரணமாக சொல்லப்படுகிறது. ஏன்னா சைனா வந்து ஏற்கனவே ரேர் மினரலை வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு இவங்க உதவி செய்கிறார்கள் அப்படின்னு. இன்னொரு தியரி என்ன சொல்றாங்கன்னா, வெனிசுலால நிறைய ரேர் மினரல்ஸ் இருக்கு, சைனாவுக்கு ஒரு எதிராக நமக்கு அந்த தப்பிக்கணும்னா, அந்த மிரட்டல் இருந்து தப்பிக்கணும்னா நம்ம வெனிசுலாவை பிடிச்சோம்னா அதுல இருந்து ரேர் மினரல்ஸ் நம்ம வந்து பயலன் செய்யலாம்னு சொல்றாங்க. பட் அமெரிக்கா என்ன சொல்லுதுன்னா, நாங்க அந்த நாட்டின் மீது படையெடுக்கல, அந்த நாட்டின் மீது போர் தொடுக்கல, அந்த நாட்டின் மீது எந்த இடத்தையும் நாங்க ஆக்குப்பை பண்ணல. ஒரு குற்றவாளி குற்றச்சாட்டுக்கு உள்ளான ஒருத்தரை நாங்க உள்ள போய் கைது பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கோம், அதுதான் நாங்க பண்ணிருக்கோமே தவிர மற்றபடி வேற ஒண்ணு இல்லைன்னு அவங்க சொல்றாங்க. இது நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஏன்னா இது வந்து ஒரு சாவரனிட்டியை ஒரு தேச நாட்டினுடைய இதை வயலேட் பண்ணதான் சர்வதேச நாடுகள் பார்க்குது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், மேங்களூர் பெட்ரோகெமிக்கல்ஸ், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து அங்கிருந்து முதல்ல ஆயில் இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்ப ரொம்ப இன்சிக்னிபிகன்ட் சொல்றாங்க. ஆனால் இதை தாண்டி பார்க்கும் பொழுது அங்க அலுவலகம் வைத்திருந்து அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு இன்ஜினியர்ஸ் இந்தியா மாதிரி நிறுவனங்கள் அங்கு வந்து அலுவலகங்கள் வைத்திருக்கிறார்கள். அங்கு வந்து வியாபார தொடர்புகள் இருக்கு. இது போக துணை நிறுவனங்கள், அங்கு பெரிய முதலீடு செய்து துணை நிறுவனங்களோடு இருக்கக்கூடிய பார்மாசூட்டிகல்ஸ் கம்பெனி இருக்கு, சன் பார்மா, கிளென்மார்க் பார்மா, இவங்கெல்லாம் சப்சிடரி இருக்கு. அங்க வந்து லோக்கலா ரெஜிஸ்டர் பண்ண சப்சிடரி வச்சிருக்காங்க. சோ அதெல்லாம் வந்து இருக்கு ஒரு பக்கம். குறிப்பாக பொதுத்துறை நிறுவனங்கள் எடுத்துக்கிட்டோம்னா ஓஎன்ஜிசி விதேஷ், ஓஎன்ஜிசியினுடைய வெளிநாடுகள் இருக்கக்கூடிய நிறுவனத்திற்கான ஒரு நிறுவனம் அது. அவங்க வந்து அங்க வெனிசுலால இருக்கக்கூடிய 2 ஆயில் ப்ராஜெக்ட்ஸ்ல இவங்களுக்கு பங்கு இருக்கு, ஈக்விட்டி ஸ்டேக் இருக்கு. அந்த ஹைட்ரோ கார்பன் செக்டார்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்தியன் ஆயில் கார்பரேஷன் அவங்களுக்கு அங்க வந்து ஒரு கன்சார்ஷியத்துல அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. இன்ஃபேக்ட் ஆயில் இந்தியா கூட அங்க வந்து ஒரு மைனாரிட்டி பார்ட்னரா இருக்கு, ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் ஓவிஎல்னு சொல்றேன் இல்லையா, ஓஎன்ஜிசி விதேஷ் லிமிடெடோட ஐஓசியோட. சோ இந்த மாதிரி அங்க கனெக்ஷன்ஸ் இல்லாமல் எல்லாம் இல்ல, இருக்குது ஏற்கனவே. ஒரு பர்டிகுலர் கிரேட், ஹெவி கிரேட்னு சொல்லுவாங்க, அது வந்து அந்த பர்டிகுலர் இது வெனிசுலன் க்ரூட், அது வந்து ரிலையன்ஸ், நயாரா எனர்ஜி இவங்களுக்கு எல்லாம் தேவைப்படுறது, எம்ஆர்பிஎல் இவங்களுக்கு எல்லாம் அங்க இருந்து கடந்த காலங்கள்ல வந்துகிட்டு இருந்ததுன்னு சொல்றாங்க. சோ நமக்கு எக்ஸ்போஷர் இருக்கு, பட் சிக்னிபிகண்டா இல்ல இப்போதைக்கு. பட் அதை தாண்டி நம்ம இதை பார்க்க வேண்டியதா இருக்கு. இந்த மாதிரியான ஒரு நாட்டுக்குள்ள இன்னொரு நாடு போய் படையெடுத்த மாதிரி ஒரு போய் எங்க உள்ள தலைவரை வந்து அதிபரை அரெஸ்ட் பண்ணிட்டு வந்து கையாள முடியும்னா இது ஏன் வேற நாடுகளிலும் நடக்காது அப்படிங்கிற ஒரு அச்சம் இப்பொழுது எழுந்திருப்பதை மறுப்பதற்கு இல்லை. உதாரணமாக இதே மாதிரி இன்னைக்கு ஊடகங்கள்ல வந்திருக்கக்கூடிய கெஸ் பாத்தீங்கன்னா, மெக்சிகோ ஏற்கனவே ரொம்ப கடுப்புல இருக்காரு. ஒரு மெக்சிகோ மீது ரொம்ப இதுல இருந்தாரு, அவங்க இருந்து நிறைய இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் எல்லாம் வராங்க அப்படின்னு. கொலம்பியா, அதே மாதிரி கிரீன்லாந்து, கியூபா, அதை சுற்றி இருக்கக்கூடிய பல நாடுகளில் பல இது இருக்குது. அதுல மேல கூட இந்த மாதிரி நடவடிக்கைகளை இவர் வந்து யூனிலேட்டரலா எடுப்பாரா அப்படிங்கிற ஒரு எண்ணம் எழாமலே அப்படின்னு நிறைய பேர் இது குறித்து அச்சம் தெரிவித்திருக்கிறார்கள். பட் இப்போ மற்ற நாடுகள் எல்லாம் இது கண்டித்திருக்கிறார்கள். இது சமாதான முயற்சி, இது சரியில்லைன்னு சொல்லி அதை பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம் இது எப்படி போகுதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். பட் சந்தையை பொறுத்த வரைக்கும் வந்து இன்னைக்கு வந்து எந்த விதமான ஒரு சிக்னிபிகண்டான தாக்கமும் இல்லை. நேற்றெல்லாம் பேசப்பட்டது ஆயில்ல, குரூட் ஆயிலுடைய விலை வந்து கணிசமான ஒரு
ஏற்றத்தை சந்திக்கும், அல்லது அமெரிக்கா கண்ட்ரோல்ல வந்துட்டா பெரிய இறக்கத்தை சந்திக்கும், ஃபிளட் பண்ணுவாங்க, இப்படி எல்லாம் வந்து ஊகங்கள் வெளியிடப்பட்டது. ஆனால் ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு கச்சா எண்ணெயுடைய விலையில எந்த விதமான மாற்றமும் இல்லை. அதே 57.25 $57.30 அப்படின்னு தான் இருக்குது. எந்த விதமான மாற்றமும் இல்லை. உள்ளூர் சந்தையில கூட வந்து ஒரு சைட்டா பாசிட்டிவ் இருக்கிறதுக்கு காரணம் வந்து டாலருடைய மதிப்பு ரூபாய்க்கு நிகராக உயர்ந்திருப்பதன் காரணமாக 5200 ரூபாய் கிட்ட ஜனவரி மாதம் 16ஆம் தேதி முதல் விடக்கூடிய முன்பேர வணிக ஒப்பந்தம் வணிகம் நடந்துகிட்டு இருக்கு. அதை தவிர சிக்னிபிகண்டான ஒரு மாற்றத்தையோ தாக்கத்தையோ இந்த இதுங்கிறது எதுலையும் பெருசா ஏற்படுத்தல. பங்குச்சந்தைகள் எடுத்துக்கிட்டாலுமே கூட சர்வதேச அளவுல ஜப்பானிய பங்குச்சந்தை இன்னும் சொல்ல போனா 3% ஏறி இருக்கு. இறங்கிட்டு இருந்தது நடுவில், இப்ப ஏறி இருக்கு. ஷாங்காய் 1% ஏறி இருக்கு. அந்த மாதிரி தான் இருக்கு. காப்பர் வந்து ஆல் டைம் ஹை. கோல்டும் சில்வரும் ஏறி இருக்கு. தங்கம் வந்து 2.5% ஏறி இருக்கு. வெள்ளி வந்து 4.5% ஏறி இருக்கு. பட் ஆனால் காப்பர் 3%க்கு மேல ஏறி இருக்கு. $5.81 இது வந்து ஆல் டைம் ஹை. எப்போதும் தொடாத ஒரு உச்சத்தை காப்பர் மீண்டும் தொட்டிருக்கிறதுங்கிறத பார்க்கலாம். அதுதான் நீங்க உள்ளூர் சந்தையிலும் காப்பர் வந்து 1.5% ஏறி இருக்கு. 1306 ரூபாயை தாண்டி வணிகம் நடத்திக்கிட்டு இருக்கு. சார், இப்ப அவரு ஆல்ரெடி வந்து மெக்சிகோ, கியூபா, கிரீன்லாண்ட் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆமா. இதுக்கு நடுவுல இந்தியா மேலேயும் ஃபோக்கஸ் லைட்டா திருப்புற மாதிரி இருக்கே சார். பிரதமர் மோடி வந்து எனக்கு நல்ல நண்பர் தான், ஆனா நான் சந்தோஷமா இல்லைங்கிறது மோடிக்கு தெரியும் அப்படின்லாம் பேசிட்டு இருக்காரு. நான் நினைச்சா அப்ப டேரிஃப் கூட அதிகம் பண்ணிடுவேன்லாம் சொல்லியிருக்காரு. நியூ டேரிஃபை கூட கொண்டு வருவேன் அப்படின்ட்டு இருக்காரு. ஆமா. இது எப்படி சார் நம்ம வந்து பாக்குறது? போற போக்குல சொல்லிட்டு போறது மாதிரி சொல்லுவாருன்னு இவர் எடுத்துக்க முடியல. வர வர பாத்தீங்கன்னா நம்ம அப்படிதான் முதல்ல எல்லாம் நம்பினது. ஒரு பெரிய நாட்டினுடைய அதிபர், ஒரு பெரிய பொறுப்புல இருக்கவர் அப்படி எல்லாம் நடந்துக்குவாரான்னு. பட் இப்போ வந்து இந்த மாதிரி நம்ம ஒதுக்க முடியாத ஒரு சூழல் இருக்கு. என்னுடைய நண்பர், நான் வருத்தமா இருக்கேங்கிறது அவருக்கு தெரியும். என்ன சந்தோஷமா வச்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம், நான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அதுக்கு வந்து என்ன செய்யணுங்கிறது தெரியும். இல்லைன்னா அதனாலதான் ரஷ்யன் ஆயில் இம்போர்ட் எல்லாம் இப்ப குறைச்சிருக்காங்க பாத்தீங்களா. அதை முழுக்க நிறுத்தணும், முறையா நடக்கலைன்னா டேரிஃப் நான் இன்னும் அதிகமா ஏற்றிடுவோம் நாங்க அப்படிலாம் சொல்லியிருக்காரு. இதுக்கு மேல அவர் என்ன ஏத்துனா என்ன ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, ஒன்றும் பெரிய பாதிக்க போறது இல்லை. ஏன்னா ஏற்கனவே இருக்க டேரிஃப் ரொம்ப அதிகமான ஒரு டேரிஃப் தான். அதனால பெரிய அளவுல வந்து இந்திய உற்பத்தியாளர்கள் வந்து வேறு சந்தைகளை நோக்கி போறதற்கான முயற்சியில இறங்கியிருக்காங்க. இன்னொரு பக்கம் காஸ்ட் கண்ட்ரோல், எப்படி எல்லாம் வந்து உற்பத்தி இதை வந்து குறைக்கலாம், காஸ்ட்டை குறைக்கலாம், வேறு எந்த நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யலாம், இந்த மாதிரியான ஒரு திசையை நோக்கி பயணிப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா இந்த டேரிஃப் இப்போ குறைப்பதற்கான அறிகுறி தெரியல. இந்த டேரிஃபுக்கே கட்டுப்படி ஆகிறது ரொம்ப கஷ்டம். அப்ப இன்னும் அதிகரிச்சாருன்னா அது என்ன, ஜான் போறானா முழம் போனா என்னங்கிறதுனாலதான் இருக்கு. அது எவ்வளவு தூரம் பிராக்டிகலா இருக்குன்னு தெரியல. இல்ல இது வரைக்கும் எதுவும் போடாத துறை ஏதாவது இருந்ததான்னு கண்டுபிடிச்சு அதுக்கு ஏதாவது போட்டாலும் போடுவாரா என்னங்கிறது தெரியல, பார்க்கணும். பட் ஆனால் நம்ம இதை வந்து முன்பு மாதிரி இதை வந்து விளையாட்டா எடுத்துக்க முடியாது. ஏன்னா கடந்த காலங்கள்ல இப்ப ப்ரூவ் பண்ணிட்டாரு, அவர் சொல்றதை செய்வார் போல தெரியுது. அது மாதிரி கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஓகே, இது ஒரு ட்ரெய்லரை தான் பார்க்க வேண்டியது இருக்கு. நம்ம இன்னைக்கு எப்படி சார் இருந்துச்சு டாலர்? டாலர் இன்னைக்கு வந்து ஸ்லைட்லி பெட்டர். இன்னைக்கு வந்து ஒரு 9 பைசா அதிகரிச்சிருந்தது முன்பேர வணிகத்துல ஜனவரி மாத ஒப்பந்தம் டாலரை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி பிரிட்டிஷ் பவுண்ட் வந்து ஒரு 17 பைசா அதிகரிச்சு 121.64 121 ரூபாய் 64 பைசா. யூரோ எடுத்துக்கிட்டீங்கன்னா யூரோ வந்து இன்னைக்கு கொஞ்சம் வீக்கா இருந்தது, 25 பைசா குறைஞ்சிருந்தது. அதை பார்த்தேன். ஸோ யூரோ வீக்கா இருக்குது. பிரிட்டிஷ் பவுண்ட் அண்ட் யூஎஸ் டாலர் ஸ்லைட்லி பெட்டரா இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். அந்த யூஎஸ் டாலர் ஏறினதுதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் க்ரூட் ஆயில் முதல்ல ஏறி இருக்குன்னு சொன்னேன். அது போக சர்வதேச சந்தையில தங்கம் வெள்ளியினுடைய விலை ஏறியதை தொடர்ந்து இங்க உள்ளூர் சந்தையில் மீண்டும் வெள்ளி வந்து 4% ஏறி இருக்கு. மார்ச் மாத ஒப்பந்தம் வந்து 2,45,000 தாண்டி இருக்கு எம்சிஎக்ஸ்ல. தங்கம் 1.5%க்கு மேல ஏறி 1,38,000 கிட்ட வணிகம் நடந்துகிட்டு இருக்கு. பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி முதலிடக்கூடிய ஒப்பந்தம். ஜிங்க் வந்து இப்போ 1% ஏறி இருக்கு. 310 ரூபாய் கிட்ட வணிகம் நடந்துகிட்டு இருக்கு ஜனவரி மாத ஒப்பந்தம். லெட்டுமே இன்னைக்கு 0.5% மேல ஏறி 184 ரூபாய் அப்படின்னு வணிகம் நடந்துகிட்டு இருக்கு. ஜனவரி மாதம் 30ஆம் தேதி முதலிடக்கூடிய ஒப்பந்தம். ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு நேச்சுரல் கேஸ் மட்டும் தான் 4% இறங்கி இருக்கு எம்சிஎக்ஸ்ல. மற்ற எல்லா கமாடிட்டிஸும், பேஸ் மெட்டல்ஸ், கோல்டு, சில்வர், குரூட் எல்லாமே இன்னைக்கு ஏறி இருக்கிறத நம்ம பாக்குறோம். இன்னைக்கு மார்க்கெட் ஒரு மணி வரைக்குமே பிளாட்டா தான் இருந்திருக்கு. அதுக்கு பிறகுதான் நல்ல கீழே இறக்கத்தோட முடிஞ்சிருக்கு. ஒரு 78 புள்ளிகள். அட்வான்ஸ் டிக்ளைன்ல ஒரு பெரிய டிஃபரன்ஸ் தெரியல. அட்வான்ஸ்ல 1208, டிக்ளைன்ல 1943, அப்பர் சர்க்கியூட்ல 65, லோயர் சர்க்கியூட்ல 81, ஹை வந்து 129, 52 வீக் லோ வந்து 85. இந்த வாரம் எப்படி சார் இருக்கும் இதை பாக்குறப்ப? இதே மாதிரிதான் பெரும்பாலும் இந்த சைட்வேஸ் மூவ்மெண்ட் தான் தொடரும் நான் நினைக்கிறேன். வெள்ளி என்று தொட்ட உச்சத்தை இன்னைக்கு பிரீஃப்லி தாண்டினுச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து 370 தாண்டியது. 26,370 தாண்டினுச்சு காலையில
10:30 மணிக்கு. அதற்கு பிறகு வந்து அந்த உச்சத்தை தாண்ட முடியல, சஸ்டைனபிளா நிக்க முடியல, ஓரிரு மணி நேரங்கள் இருந்தது. நான் கூட 2 மணி நேரம் தொடர்ந்து அந்த லெவல்ல இருந்த உடனே இன்னைக்கு க்ளோசிங் ரொம்ப புல்லிஷாவோ பாசிட்டிவா இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா நினைச்சேன். பட் அப்படி இல்லை. அதற்கு பிறகு ஒரு 100 புள்ளிகளுக்கு மேல் வந்து இன்னைக்கு இறக்கத்துல தான், அதாவது அந்த உச்சத்திலிருந்து 100 புள்ளிகளுக்கு மேல் இறக்கத்துல தான் முடிவடைஞ்சிருக்கு. பட் ஸ்டில் நீங்க சொன்ன மாதிரி நான் பிராடர் இண்டெக்ஸ் பார்த்தேன். நிப்டி 100, 200, 500 எல்லாம் வந்து சிக்னிபிகண்டா இறங்கல, சின்ன சின்ன இறக்கம் தான், ஒரு 0.25% அந்த மாதிரி தான். அதே மாதிரி துறை வாரியாக பார்த்தாலுமே ஆயில் அண்ட் கேஸ், ஐடி இது ரெண்டும் தான் வந்து ஒரு 1% ஏறி இருக்கு. அதை கூட சிக்னிபிகண்டா சொல்ல முடியாது. அன்றாட ஏற்ற இறக்கங்களின் ஒரு பாகமா தான் நான் பாக்குறேன். ரியாலிட்டி 2% ஏறி இருக்குங்கிறத நான் பெருசா எடுத்துக்கல. பட் எதுவுமே பெரிய ஏற்ற இறக்கங்கள் இன்னைக்கு இல்ல செக்டார் பார்த்தா. சோ ஐ திங்க் இஃப் யூ ரிமூவ், இப்ப சென்செக்ஸ் எடுத்துக்கீங்களேன், ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். சென்செக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 322 புள்ளிகள் இறக்கத்துல முடிவடைஞ்சிருக்கு. இதுல HDFC வங்கி மட்டுமே 302 புள்ளிகள் இறங்குவதற்கு காரணம். இது போக இன்ஃபோசிஸ், TCS, HCL Tech இந்த மூன்றையும் எடுத்தீங்கன்னா, ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா, இந்த 4 பங்குகளை ரிமூவ் பண்ணிட்டாலே இன்னைக்கு வந்து சந்தை வந்து ஏற்றத்துல முடிவடைந்தது போல ஒரு தோற்றம். அப்படித்தான் கணக்கு இருக்கு. நீங்க இந்த 300 புள்ளிகள், 322 புள்ளிகள் இறங்குனதுக்கு HDFC வங்கி தான் 302 புள்ளிகள் காரணம். நீங்க அதை எடுத்தாலே ஒரு 20 புள்ளி தான் இறங்கி இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுல இந்த ஐடி துறை சார்ந்த பங்குகளை ரிமூவ் பண்ணிட்டா இன்னைக்கு சந்தை ஏற்றத்துல முடிந்தது. ஏன்னா மெயினா அந்த ஐடி துறை தான். இன்ஃபோசிஸ் 2% இறங்கி இருக்கு, HCL Tech 2%, TCS 1%, டெக் மஹிந்திரா கிட்டத்தட்ட 1%. இந்த மாதிரி எல்லா ஐடி துறை பங்குகள் இறங்கியது இன்னைக்கு வந்து இந்த குறியீடு வந்து க்ளோசிங்ல கொஞ்சம் இறங்குனதுக்கு ஒரு காரணம். டாலர் அதிகரித்திருக்கும் பொழுது ஸ்லைட்டா அதிகரிச்சிருக்கு, பெருசா இல்ல, சிக்னிபிகண்டா அதிகரிச்சிருக்கும் பொழுது ஐடி துறை பங்குகள் ஏன் இன்னைக்கு வீழ்ந்தது அப்படிங்கிறது தெரியல. பட் ஒரு ரேலி அப்போட வந்ததுல ஒரு கரெக்ஷனா கூட நம்ம எடுத்துக்கலாம். அதனால நாளைக்கு நம்ம பார்க்கணும். ஃபைன் சார். சார் நீங்க நிறைய தகவல் வந்து ரொம்ப சுவாரஸ்யமா சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி. உங்களின் டெய்லி கிளீனிங் ப்ராசஸ ஈஸியாவும் ஃப்ரெஷ்ஷாவும் மாற்ற பெஸ்ட் சாய்ஸ் 50 ஆண்டு கால அனுபவம் பெற்ற பைசன் டாய்லெட் கிளீனர். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, அதே சமயம் பிரீமியம் குவாலிட்டி என டபுள் சேலஞ்ச். மேலும் விவரங்களுக்கு 9514 333 999.